ஃபயர் மூவி பார்த்துட்டு வந்தேன். ஆக்சுவலி நல்லா இருக்குது படம். சொசைட்டிக்கு தேவையான கதை. பெண்கள் கண்டிப்பாக பார்க்கணும். மூவி நல்லா இருக்குது. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். படம் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். ஃபீமேல்ஸ் கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டிய படம் இது. ஜேஎஸ்கே சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. பாலாண்ணா செம்மையாக பண்ணியிருக்காங்க. சாந்தினி மேம், ரக்ஷிதா மேம், காயத்ரி, சாக்ஷி அகர்வால் இவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க படம். இப்போ தான் ஃபயர் படம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலி இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான படம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஜேஎஸ்கே டேரக்டர் அவர் ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்டு தான் கொரியோகிராஃபர். ஆக்சுவலி மானஸ் இதை வரும்போது தான் பார்த்தோம். இவர் தான் அந்த படத்தோட கொரியோகிராஃபர். ஆக்சுவலி 2 பாட்டுமே ஒரு வெட்டிங் சாங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் ஒரு கிளாமர் சாங் பண்ணியிருக்காரு. அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரியே தான் நல்ல மெசேஜ் இருந்துச்சு. ஆக்சுவலாக கண்டென்ட் இருந்தாலுமே கடைசியாக அவங்க கொண்டு போன விதம் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸுக்கு தேவையானதாக இருந்தது. ஸோ ஒரு பெண்களுக்கான மெசேஜ் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு கருத்தான படமாக இருந்தது. கொரியோகிராஃபி எல்லாமே ஃபஸ்ட்டு கல்யாண சாங்லேருந்து அடுத்தது ரொமான்டிக் சாங் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தார். மானசனா தான் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள். ஸோ சூப்பராக பண்ணியிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறமேட்டு டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் அவங்க பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகணும், அடுத்தவங்க அவங்க எல்லாம் சக்ஸஸ் ஆகணுன்ட்டு எல்லாரையும் நாங்கள் வேண்டிக்கிறோம். மியூசிக் நல்லா வித்தியாசமாக கொஞ்சம் இருக்குது. த்ரில்லாக கொண்டு போயிருக்காங்க. படம் ஹியூமர் அப்போ அங்கங்கே இருக்குது. ஆனால் பார்க்கலாம். படம் நல்லா தான் இருக்குது. பெண்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற படம் மாதிரி தான் இருக்குது. சேஃப்டி தான், எல்லாருமே சேஃப்டியாக இருக்கணும். இப்போ இருக்கவங்களாம் எப்படி நடக்குதுல்ல, இப்போ நம்ம பார்க்குறோம்ல பொள்ளாச்சி கேஸ் அது மாதிரிலாம் இருக்குல்ல. சாரி, முக்கியமான மெசேஜ்னால் யாருக்கும் தெரியாதவங்ககிட்ட அவ்வளோ இதில் பழக வேணாம், யாரும் தெரியாதவங்க பேச வேணாம், அட்வான்டேஜ் எடுக்க வேணாம், அப்படி தான் சொல்லியிருக்காங்க. உண்மை கதை பற்றி எனக்கு தெரியல, பட் அதே மாதிரி கொண்டு போயிருப்பாங்க கண்டிப்பாக. இல்லை அப்படியே போயிட்டே இருக்குது. கிளைமேக்ஸ் எண்டு கரெக்டாக கொண்டு போய் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா பாலாண்ணா. ஒரு 2 or 3 ஆமாண்ணா. ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா நான் ஃபேமிலி படம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு தெரியாது, நான் ட்ரெய்லரில் எதுவும் பார்க்கல. சரி ஓகே ஃபஸ்ட் மூவி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் மூவி அப்படின்னு நினச்சேன். பட் ஆக்ஷன் மூவி இல்லை. ட்ரெய்லர் எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபயர் படம் வந்தது எனக்கு தெரியாது. எங்கள் ஹஸ்பண்ட் இப்போ பெனிஃபிட் கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கான்செப்டும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் எனக்கு தெரியல. பெண்கள் ஆமாம் எனக்கு ஆமாம். இப்போ எனக்குமே டாட்டர் இருக்காங்க, எனக்குமே ஒரு பொண்ணு இருக்குது. அது பார்க்கும்போது சரி ஓகே நம்ம அப்படி தான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நிறைய படம் உங்களுக்கே தெரியும்ல, நிறைய படம் வருதில்ல, எல்லாத்துலேயுமே பெண்கள் நம்ம எப்படி பார்த்துக்கணும், எப்படி நம்ம கவனமாக அவங்களுக்கு எப்படி நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தானே இருக்குது. ஸோ அதே மாதிரி அதில் இது ஒரு கான்செப்டாக இருக்குது. ஆமாம் படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஃபயர் நல்லா இருந்துச்சு படம். ஆமாம், ஸ்டார்டிங்லேருந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஆரம்பிக்குது. த்ரில்லிங்காக இருந்தது. எண்டில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ஸோ நல்லா இருந்தது. அவேர்னஸ் தான், விமனுடைய அவேர்னஸ், அவங்க சேஃப்டியாக எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ். இது பேஸ்ட் ஆன் அ ட்ரூ இன்சிடென்ட் இல்லையா? ஸோ நான் ஸ்கூல் பொண்ணுங்க கூட கண்டிப்பாக இது பார்க்கணும். பிகாஸ் அந்த ஏஜ் தான் ரொம்ப அவங்க சசெப்டபிள் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்க்கு. ஸோ அவங்க முன்னாடி இது மாதிரி பார்த்தாக்கா அவங்களுக்குமே ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கும். அது ஒரு சில சீன்ஸ் மட்டும்தான் அப்படி இருக்குது, தவிர மற்றபடி மூவி நல்லா தான் இருக்குது. இப்போ ஃபயர் படத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த காசியோட தலையை வெட்டி எடுத்து வந்திருக்கேன். வெந்து தணிந்தது காடு. ஃபயருக்கு வணக்கத்தை போடு. அந்த ஹீரோ வந்திருக்கானப்பா. காசிக்கு போனா கர்மம் எல்லாம் தீர்ந்துருன்னு சொல்லுவாங்க. அந்த காசியோட பேரை இந்த படத்துக்கு இவனுக்கு வச்சிருக்காங்களாப்பா. ஃபயர் அப்படின்ற படத்தை இப்ப நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். நல்ல சமுதாயத்துக்கு தேவையான கருத்து அதில் சொல்லியிருக்காங்க. ஒரே நிமிஷம். ஹலோ டாக்டர், பல பெண்களோட வாழ்க்கையில சீரழிச்சவன போலீஸ் அரெஸ்ட் பண்ணவன நீங்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்து மருத்துவ பரிசோதனை பண்ணுவீங்கல்ல, அவனுக்கு HIV இருக்கான்னு பார்ப்பீங்கல்ல, எய்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்பீங்கல்ல, இவனுக்கு பார்க்கணும். பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிற
இந்த ஃபயர் படத்தில் டாக்டர் 10 நிமிஷம் 10 நிமிஷம் அவனை கையோட கூட்டிட்டு வரான் விடாதா சார். இன்னைக்கு சமுதாயத்தில் என்னென்ன சீரழிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த ஃபயர் படத்தின் மூலமாக டைரக்டர் JSK அவர்கள் அப்பட்டமாக தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு வெளிநாடு எடுத்துட்டீங்கன்னாக்கா ஸ்கூல் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்திலேயே சொல்லுவாங்க செக்ஸ் கல்வி அதை பற்றி சொல்லி தருவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் கூட குட் டச் பேட் டச் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி தருவாங்க. இந்த விஷயத்த இன்னைக்கு சமூகத்தில் பெண்கள் எல்லாம் எப்படி நடந்துக்கணும், ஒரு 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 குழந்தைகளை ஒரு மாணவிகளை எப்படியெல்லாம் வளர்க்கணும் அப்படின்ற விஷயத்த இந்த ஃபயர் படத்தின் மூலமாக அப்பட்டமாக சொல்லியிருக்காரு இயக்குனர் JSK அவர்கள். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நான் தம்பிக்கிட்ட கேட்ட இன்டர்வியூவில், தம்பி இந்த படத்தில் உங்களை நடிக்க சொன்னால் வாழ்ந்துருக்கீங்களாப்பா அப்படின்னு. சார் நான்லாம் வாழலை, டேரக்டர் சொல்லி கொடுத்தாரு அதனால வாழ்ந்தேன் அப்படின்னு. இதே டேரக்டர் மாடியிலேருந்து குதி அப்படின்னா குதிச்சிருவீங்களா? விஷத்தை குடி அப்படின்னா குடிச்சிருவீங்களா? டேரக்டர் தேன் பாட்டில் கொடுத்து தேனை நக்குன்னு சொன்னாக்க நீ பாட்டிலோட குடிச்சிட்டு இருக்க. இந்த படம் மக்களுக்கு சமூக கருத்தை சொல்லிட்டு இருக்கு. சமீபமாக கடந்த 2 மாதமாக யார் அந்த சார் யார் அந்த சார்ன்ற இன்னைக்கு நம்ம பார்லிமெண்ட்லேருந்து சட்டசபையிலேருந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த யார் அந்த சார் இந்த படுபாவி தான் இந்த சார். இந்த மாதிரி உண்மையிலே சொல்கிறேன் போல நான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த படத்தில் இந்த தம்பி வாழ்ந்திருக்காரு, வாழாவட்டியா இருக்காரு, 2வது விஷயம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு சில இடத்துல நல்லா சூப்பராக நடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி சாந்தினி சூப்பர். நீங்களும் அந்த அழுகிற சீனில் சென்டிமெண்ட் சீனில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய தாத்தா நடிச்சிருக்கவர், அவர் பேர் தெரியல, ஜீவாவா, அவரும் நல்லா பிரமாதமாக நடிச்சிருக்காரு. எங்கடா அது டாய் அதே முறை பிடிப்பா அவங்கள போடுவா எங்க போகுறா கடைசி வரைக்கும் இந்த தம்பி படத்துல எல்லா பெண்களையும் சீரழிக்கிறானே தவிர யாருமே கல்யாணம் பண்ணல. நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த ஃபயர் படத்தை பாருங்க. சமூகத்துக்கான ஒரு நல்ல விழிப்புணர்வை கொடுத்துருக்காரு இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பிக்கு நான் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தம்பிக்கு நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். நான் அப்போவே சொன்னேன் பிக் பாஸுக்கு போவாதீங்கன்னு சொன்ன கேட்டிங்களா? பிக் பாஸுக்கு போனதால தான் இந்த தம்பியோட மனசில் அந்த வஞ்சகம் வந்து விளைஞ்சிருக்கு. புரியுதுங்களா? உண்மையிலே சொல்கிறேன், பிக் பாஸ் என்பது அது ஒரு சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அது அந்த நிகழ்ச்சிக்கு போனதால் தான் இந்த தம்பியோட மனசில் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டு இந்த படத்துலையும் பல பெண்களையும் சீரழிச்சிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இனிமேட்டு மறுபடியும் கூப்பிட்டா பிக் பாஸ் போவாத, சரியா? ஓகே, வெந்து தணிந்தது காடு, போடு சார். இருங்க சார், என்ன சார் அவசரம் சார்? இங்கே தான் போறாரு, புரியுதுங்களா? பேசுகிறாரு. அனைவருக்கும் நன்றி. சுரேஷ்க்கு நன்றி. பார்த்த ரசிகர்கள், ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள், என்னுடைய ஆர்டிஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், ஒரு சமுதாயத்திற்கு தேவையான படம் அப்படின்னு நம்புகிறோம். இந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். இந்த படத்தில் வந்து இந்த நெகட்டிவ் ஷேட் கேரக்டரை பாலாஜி தவிர டெஃபினட்டாக வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கு இந்த நேரத்தில் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய ஹீரோயின்ஸ் சாந்தினி, சாக்ஷி, ரச்சிதா, காயத்ரி ஷான், இப்படி மொத்த பேரும் அந்த காட்சிகளுக்கு உயிரோட்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல படைப்பு, வந்து பாருங்கள். நிச்சயம் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். படம் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். என்னென்னா இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு, இப்போ இருக்க கரண்ட் அரசியலுக்குமே தேவையான ஒரு படமாக கோஇன்சிடென்ஸ் எல்லாம் அமைஞ்சிடுச்சு. ஏன்னா ஒரு உண்மை சொல்லணுன்னா, நான் படமே இப்போ தான் நான் படம் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். படம் எனக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸு
பப்ளிக் எல்லோரும் பார்த்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். மனசார எனக்கு படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் எப்படி சொல்கிறது, இந்த படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு வரும். யார்கிட்ட எப்படி பழகணும், நம்ம எமோஷ்னலாக வீக்காக இருக்கும் போது எப்படிலாம் வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க அப்படின்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து தெளிவாக டைரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த கேரக்டர் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் மூலயமா ஒரு சமுதாய கருத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியுதுன்னா எனக்கு சந்தோஷம் தானே. ப்ளஸ் என்னென்னா கரியரோட ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான படம் எனக்கு அமைஞ்சது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கு ஜேஎஸ்கே சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அவர் சொன்னார், என்னை தவிர இந்த கேரக்டர் யாரும் பண்ணியிருக்க முடியாதுன்ட்டு. அதெல்லாம் பெரிய வார்த்தை. சாரே பிரமாதமாக பண்ணுவார். ஏன்னா அவரோட கற்பனை தானே இந்த கேரக்டர். அது எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்தது. அண்ட் எனக்கு படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஜேஎஸ்கே சார் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே படம் பாருங்கள். அண்ட் முக்கியமாக பாலா வந்து வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஐ எம் வெரி வெரி ஹாப்பி இந்த படம் பண்ணதில். அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.